Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் விடுமுறை நாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை என்பதாலும் பழனி முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்த நிலையில் மலைக்கோயிலுக்கு செல்லும் படிவழி பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் மலைக்கோயில் செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து தரவும் கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் மெய்க்குடிப்பட்டியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பானைகள் மற்றும் அடுப்புகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்பாண்ட தொழிலாளர்கள் நாள்தோறும் 50 முதல் 100 பானைகள் மற்றும் அடுப்புகள் உற்பத்தி செய்து வியாபாரிகளுக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். தற்போது மண்பாண்ட தொழில்கள் நலிவடைந்துள்ளதால் மண் உள்ளிட்ட தேவையான பொருட்களை வழங்குமாறும் சூளையிடுவதற்கு கொட்டகை அமைத்து தருமாறும் ஸ்டாலின் அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் உள்ள 56 வயதான காந்திமதி யானைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தி யானைகளின் உடல் நலனில் அக்கறை செலுத்தப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்தை கைவிட்டதால் பல கோயில்களில் உள்ள யானைகள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மழவராயநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் கட்ட பில்லர் போடப்பட்டு பல மாதங்களாக கட்டுமான பணிகள் நடைபெறாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் பள்ளி வளாகத்திற்குள் சென்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளியில் உள்ள வகுப்பறை கட்டடங்கள் பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பள்ளி வளாகத்தில் முட்புதர்கள் அதிக அளவில் இருப்பதால் விஷஜந்துக்கள் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பள்ளி கட்டடங்களை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிருங்காக்கோட்டை கிராமத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் நினைவாக வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ரொக்கப்பணமும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இதனிடையே மாடு முட்டியதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நங்கவள்ளியில் பொங்கல் பண்டிகையையொட்டி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நங்கவள்ளி, தலகண்டபுரம், மேட்டூர், மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வெள்ளாடு, செம்மறியாடு, தலைச்சேரி ஆடு உள்ளிட்ட ஆடுகளை வழக்கத்தை விட அதிகமாக விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நிலையில் ஒரு ஆடு 3500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது.